வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைய மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகம், ஒரு ஃபுல் பேக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருந்தோம். இந்த எல்லோ ஜோனை தொட்டுச்சுன்னா மார்க்கெட் வந்து எல்லோ ஜோன் வரைக்கும் தான் வரும். எல்லோ ஜோனை பிரேக் பண்ண தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இல்லை எல்லோ ஜோனை தொட்டாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் இந்த ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பிரேக் பண்ணி வச்சு அடுத்தது வாய்ப்பு மேலே நோக்கி தான் அப்படி சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த டேரக்ஷன் வந்து நம்ம எதிர்பார்த்த டார்கெட் போடலாம். 3 டார்கெட் வரைக்கும் எதிர்பார்த்தோம். ஆனால் செகண்ட் மட்டும் தாண்டவே முடியல. மார்க்கெட்டை பொறுத்தளவு இந்த ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பிரேக் பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வி ஷேப் மார்க்கெட்னு தான் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ ஓகே பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம் எல்லோ ஜோனுங்கிற பிரேக் பண்ண மட்டும் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இல்லைனா எல்லோ ஜோனில் சப்போர்ட் தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் ஃபஸ்ட் ரெஸ்ட் பிரேக் பண்ணும்போது தேர்ட் வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே அந்த ஃபஸ்ட் ரெஸ்ட் கிட்ட தான் ஓப்பன் ஆகி தான் மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு. திருப்பி அதே ரெஸ்ட் திருப்பி அதே ரெஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு சைடு ரெஸ்ட் இருந்து மார்க்கெட் முடிய பண்ணதில் ஒரு சின்ன ஒரு மூவ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸ் பற்றி என்ன சொல்லியிருந்தோம், 2 எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோனுக்குள்ளே இருக்கும். எல்லோ ஜோன் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட் முடிய போகிற பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து 2:53 மணிக்கு தான் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிச்சு. திருப்பி அதுவும் உள்ளே வந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்து நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் ஒரு மாதிரி இருந்துச்சு. சென்செக்ஸ் மட்டும் ஒரு எல்லோ ஜோன் செட்டப் இருந்துச்சு. அதனால தான் போட்டிருந்தோம். அதை தாண்ட முடியாமல் தான் மார்க்கெட்டு தொட்டு கீழே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக் பண்ணாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நம்ம நிஃப்டியிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி நம்ம சொன்னது அதே இடம் தான். இந்த இடம் பிரேக் அவுட் ஏரியா ரீடெஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். அதுபடி தான் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து செல்லிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் ஹை போனால் ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இது டே படி. சரி ஓகே 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 23,655 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 23,745 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசன். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா 23,860. சரி ஓகே சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,526 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்டை பொறுத்தளவுக்கு 23,450. தேர்டு வந்து இன்றைக்கி போன லோ தான் 23,346. சரி ஓகே இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட் ரெசன் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் தேர்டு வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு செட்டப் இருக்குது. இந்த தேர்டு தொட்டால் ஒரு ரிஜெக்ஷன் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டு ப்ளஸ் தேர்ட் சப்போர்ட் இதுக்குள்ளே மார்க்கெட் ரிவர்ஸ் இருக்கணும். இந்த ஆக்சுவலாக செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து வீக்குன்னு எடுத்துக்கலாம். தேர்டை பிரேக் டேவோட லோவை பிரேக் பண்ணால் அடுத்தடுத்து ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசன்ஸ் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கும். இல்லைன்னா நாளைய மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசன்ஸுக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ஓரளவுக்கு தெரியுது. அதாவது இந்த 2 செகண்டுக்கு இடையில இருக்கிறதுக்கு ஒரு செட்டப்பும் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இன்னும் டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி நம்ம சொன்ன செட்டப் தான். இதுதான் பிரேக் ஆன இடம், இந்த கேண்டில் தான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவல்னு பார்த்து இந்த இடம் வரும். இது ரெண்டும் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் விழுந்திருக்கு. திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இது டே செட்டப் படி. சரி ஓகே இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 54,995 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 55,306 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு 55,636. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 54,568 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்டை பொறுத்தளவுக்கு 54,317. தேர்ட் வந்து இன்றைக்கி போன லோ தான் 54,113. சரி ஓகே இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எல்லோ ஜோன் செட்டப்லேயே போட்டுருவோம். நம்ம நிஃப்டியில் போடல, ஜோன் பெருசாக தான் இருக்குது. ஆனால் இந்த ரேஞ்சு இப்போ ஜோனை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட்டில் அப்சைட் இருக்கும். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணிட்டாலும் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கிறதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை பார்த்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் வரைக்கும். தேர்டை தொட்டால் ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அது ஏன்னு பார்த்தோம்னா இது ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியா. அந்த இடத்த கேப் ஃபில்லிங்னு சொல்ல முடியாது, சாரி. இந்த இடம் வந்து என்னென்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி ஃபால் ஆன இடம். இங்கே தான் பெரிய ஃபால் ஆனது இந்த இடத்துல இருந்தால் அந்த இடம் தொட்டால் மறுபடியும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ்.
என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அது எவ்வளோ தூரம்னு பார்த்தோம்னா தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயம் எல்லோ ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த எல்லோ ஜோன் செட்டப்புக்கும் இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் நிஃப்டிலாம் சொல்லியிருப்போம் நம்ம. இந்த ரேஞ்சு நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கும் ஒரு செட்டப்பில் பார்த்தோன்னா அந்த மாதிரி செட்டப்பு இருக்குது. நிஃப்டியில் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுபடி பார்த்தாலும் மார்க்கெட் இந்த செகண்டுக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுன்னா ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் ஹை போனால் ரிவர்ஸில் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணி திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிட்டு உழைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வந்து டே கேண்டில் செட்டப்படி. இது மூணுலேயுமே அதே செட்டப் தான் சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் நாளைக்கு என்ன வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 76,299 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா 76,681 அப்படிங்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு 77,202. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 75,822 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 75,590. தேர்ட் வந்து இன்றைக்கி போன லோ தான் 75,329. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா இந்த செகண்டு தேர்டு சப்போர்ட் லெவலுங்கிறது நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதை பிரேக் பண்ணிட்டாலும் மார்க்கெட்டில் அதிகம் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரேக் பண்ணிட்டாலும் மார்க்கெட் வந்து இந்த டேவோட லோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கான ஒரு செட்டப் இருக்குது. அதே சமயத்தில் மூணு டைப்பாக இருக்குது. ஒரு கிளியராக இது இப்படி தான் அப்படின்னு கரெக்டாக சொல்கிற மாதிரி நம்ம நெருக்கி பிடிச்சி போகிற மாதிரி செட்டப் இன்றைக்கி இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அதுபடி பார்த்தா இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் புல்லிஸ் இருக்கிறதுக்கான ஒரு செட்டப் தெரியுது. அதே சமயத்தில் இன்னொரு செட்டப்பும் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான ஒரு ரேஞ்சும் தெரியுது. இந்த டைப்பில் மார்க்கெட் இருக்கிறதுக்கான ஒரு ரேஞ்சு தெரியுது. இதுக்குள்ளே இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது மார்க்கெட். ஒரு கிளியரான செட்டப்பில் இன்றைக்கி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மூணு டைப்பாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெண்டாவது சப்போர்ட் லெவல் போட்டிருக்கோம்ல அதுதான் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து நம்மளோட தேர்ட் சப்போர்ட் லெவலாக இருந்துச்சு. இதில் மட்டும் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது. இந்த ரேஞ்சு தான் நம்ம வந்து இது மாதிரி இந்த ரேஞ்சு தான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே நம்ம தேர்டாக போட்டிருந்தோம். இப்போ சென்செக்ஸை பற்றில பார்த்தோம்னா இதுக்கு மேலே வர மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அப்படி இருந்தாலும் பெருசாக மாற்றம் இருக்கா சைட்வேஸ் இருக்கிறதுக்காக தான் செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்டுக்கு மேலே ஒரு கேப்பாக புரிஞ்சுன்னா அடுத்து நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.